ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஆடி மாதம் பிஸியில் இருப்பீங்க. நானும் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த சண்டேவே என்னுடைய ஆடி மாத பூஜைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவில் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நிலைவாசல். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எனக்கு நிலவாசலே திருப்தி இல்லைங்கன்னு. அதை இப்படி மங்களகரமாக கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதும், கூடவே ஆடி கிருத்திகைன்னு சொல்லி பழனிமலை முருகனுக்கு எப்படி வழிபாடு பண்ணினேன், அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மனுக்கு தீர்த்த செம்பு வச்சு எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறதுல ஒரு வித்தியாசமான பதிவாகவும் இன்றைக்கி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு, என்றைக்கும் ஒரே மாதிரி பார்க்குறக்கு இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வீடியோவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் உமாதேவி சிவசாய் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ரொம்ப சில 2 டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நியாயமான கேள்விகள். நான் ரொம்ப நாளாக என் மனசில் இருந்த கேள்விகளும் கூட. அவங்களுக்கும் தனியாக ஒரு வீடியோவே போடலான்ட்டு தாங்க இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம நிலப்படியில் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே எல்லோ அடித்தேன். ஏன்னா நல்லா பிரைட்டாக அந்த எல்லோ தெரியும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வாடகை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க எனக்கே சில இதெல்லாம் தோணுச்சு. அங்கே நம்ம எவ்வளோ வசதியாக இருந்தோம், இங்கே இப்போ நம்ம கோலம் போட்டு சாமி கும்பிட்றது நம்மளுக்கு ஒரு திருப்தியாகவே இருந்தது. அதுவே பண்ண முடியல. ஏன்னா முன்னாடி இட வசதியும் இல்லை. அதே சமயத்தில் இது புது வீடுங்கிறனால அவங்க வேலை முடிக்காமல் நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது அப்படியே கரையாக இருக்குது, தொடச்சாலும் போக மாட்டேங்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கோவிலெல்லாம் பெயிண்ட்டு தானே அடித்து வச்சுருக்காங்க, நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி தாங்க ரெடி பண்ணேன். எப்பவும் போல் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் கொடுத்தேன். அங்கே மாதிரியே இங்கேயும் நிலப்படியில் நாமம் போட்டுவிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியாக வந்தது எனக்கு. நம்ம பார்த்து செய்கிறது தாங்க. பெருசாக எனக்கு இதெல்லாம் போட தெரியாது, கோலமே சரியாக போட தெரியாதுன்னு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். தெரிஞ்ச மாதிரி போடுங்க. நம்ம முழு எஃபர்ட் கொடுக்கும்போது அதுக்கு உண்டான பலன் கட்டாயம் கிடைக்கும். என்ன அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்த அழகாகவும் அம்சமாகவும் வச்சுக்கிறதுக்கு நிச்சயமாக நம்மளால் முடியுங்க. அது நம்ம முயற்சி பண்ணால் கட்டாயம் முடியும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு எல்லாம் முடிச்சிட்டேன். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே நிறைய நான் பிளான் பண்ணியிருந்தேன். சண்டே பூஜைக்கு உண்டான வேலைகள்லாம் அந்த அன்றைக்கி தான் செய்யலான்ட்டு இருந்தேன். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா கரண்ட்டு போய் சடூன் ஆகிடுச்சு. சார்ஜும் போடாமல் மிஸ் பண்ணிட்டேன் ஃபோனில். நான் அப்பப்போ சில கிளிப்பிங்ஸ் தான் எடுக்க முடிஞ்சுதுங்க. அதுதான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் இந்த பெயிண்ட் வாசனையெல்லாம் சிலருக்கு ஆகாது, எனக்கும் தாங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷனும் இருக்கிறனால ரொம்ப கிளைமேட்டும் சில்லுன்னு மழையாக இருந்தது. உடம்புக்கும் சரியில்லாமல் சாட்டர்டேவே ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. சண்டே எழுந்திரிச்சு 4 மணிக்கு தான் நாங்கள் வாஷிங் மிஷினெல்லாம் போட்டுவிட்டு, ஏன்னா சாட்டர்டே தான் செய்யலான்ட்டு இருந்தேன். வாஷிங் மிஷின் வேலையெல்லாம் செஞ்சு இந்த நிலப்படி வேலையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம பூஜைக்கு ரெடி பண்ணிடலான்ட்டு இருந்தேன். எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. அவரும் பார்த்திங்கன்னா நைட் 8 மணிக்கு மேலே வந்தனால பூஜை பொருள் எதுவும் வாங்கலை, சாமி பூவெல்லாம் வாங்கி வைக்கல. எல்லாமே நான் சண்டே தான் பண்ணேன். ஆனால் சண்டே பூஜை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நிறைவாக பண்ணியிருந்தேங்க. கடவுள் நம்மளுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வழியை காட்டுவாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி அனுபவங்கள் தான் நம்மளுக்கு காட்டும், இல்லைங்களா? எந்த ஒரு வேலையுமே நம்ம பார்த்துட்டு இருந்தால் அப்படியே தாங்க அது இருக்கும். கை வச்சு அதை செஞ்சால் தான் அதில் ஒரு அமைப்பு, ஒரு அம்சங்கிறது வரும். அந்த அளவுக்கு இந்த வாசப்படி எப்படி இருந்தது, இப்போ நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. கீழே மட்டும் நம்ம அப்பப்போ காவியோ மஞ்சளோ போட்டு கோலம் போட்டுக்கலான்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு பண்ணி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் நிம்மதியாகிடுச்சு. எப்படியோ நம்மளுக்கு நிலவாசல் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம வீடியோஸ் கொடுக்கறதுன்னு ஆயிடுச்சு. இனிமேல் கொடுக்குற வீடியோஸ் இது மாதிரியான வீடுகளில் இருக்கிற பெண்களுக்கு பயனுள்ளதாக கொடுக்கணும்னு சொல்லி நான் இப்போ ஒரு ஐடியாவுக்கும் வந்துட்டேங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே ஆகட்டும், பூஜை ரூம் ஆகட்டும், கிச்சனில் ஆகட்டும், நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் சின்ன சின்ன இடங்களை நீட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் தான் இனிமேல் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். மறுநாள் காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சுங்க. ஆனால் பூஜை பண்ணுறதுக்கு நான் காலையில் 8 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா காலையில் எந்திரிச்சு தான் நாங்கள் ஒரு பக்கம் வாஷிங் மிஷின் போட்டுட்டு ஒரு பக்கம் கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு, எனக்கு அவர் நல்லா ஹெல்ப் பண்ணுவாருங்க வீட்டில். அதனால் கூட மாட எல்லா வேலையும் செஞ்சுட்டு 6 மணி போல் மார்க்கெட் போனோம். அந்த வாரத்துக்கு உண்டான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா அப்படியே பூவெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் நான் மாக்கோலமே போட்டேன். மாக்கோலமெல்லாம் போட்டு பூஜைகள்லாம் பண்ணினேன். மார்க்கெட் போகும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமும் நடந்தது. எதிர்பார்க்காம கிடைக்கிற சின்ன சின்ன தரிசனங்களை நமக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும், இல்லைங்களா? பால் காய்ச்சி முருகப்பெருமானுக்கு கொஞ்சம் தேன் விட்டு அன்றைக்கி அது மட்டும்தாங்க வச்சேன். பசங்களுக்கு ஹார்லிக்ஸ் கலந்து கொடுத்துட்டு பூஜைக்கு போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு. அந்த அன்றைக்கி நம்ம விரதம் அப்படிங்கிறதுனால நம்ம பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தான் டிஃபன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லஞ்சு தாங்க பண்ணினேன். பூஜைக்கு பூவெல்லாம் எடுத்து பிரித்து வச்சிடலான்னு அருகம்புல்லும் துளசி மட்டும் கட்டுற மாதிரி வாங்கிட்டு, மற்ற பூவெல்லாம் கட்டின பூவாகவே வாங்கிட்டு வந்துட்டேன்.
அந்த அன்னைக்கு மார்க்கெட் போகும்போது பார்த்திங்கன்னா தண்டுமாரியம்மன் கோவில் திறந்துருந்தது. காலையில் 6 மணிக்கு பூஜை நடந்துட்டு இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. அவரும் டக்குன்னு வண்டியை நிறுத்தி போய் கும்பிட்டுட்டு வரதுன்னா கும்பிட்டுட்டு வந்தாங்க. உள்ளே போய் டக்குன்னு அம்பாளுக்கு பூ வாங்கி போட்டு நிம்மதியாக கும்பிட்டுட்டு தாங்க வீட்டுக்கே வந்தேன். ஆடி மிஸ் ஆயிடுச்சு, நம்ம வருத்தப்பட்டோம். ஆனால் வீட்டிலையே நான் பூஜை பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி அங்கே கும்பிட்டுட்டு தான் இங்கே வந்து விளக்கே ஏற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி எதிர்பாராத சந்தோஷங்கள்லாம் நம்ம வருத்தப்பட்டாலும் அவங்களே நமக்கு தருவாங்க. நம்மளுடைய பூஜைகள் உண்மையாக இருந்தால், இது நான் எப்பவும் சொல்கிறது தான். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளித்து பூ போடுங்க. சாமிங்களுக்கெல்லாம் நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வரோம். அதனால் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். நம்ம இஷ்ட பிள்ளையார் வெற்றிவேறு பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்திட்டு நிலவாசலில் வேப்பிலையெல்லாம் வச்சு விட்டுட்டு தாயாருக்கும் பெருமாளுக்கும் துளசி சாத்திட்டு தாங்க பூஜைக்கே உட்கார்ந்தேன். குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு மனசில் நினச்சிக்கோங்க. ஒரு சுத்தமான செம்பு எடுத்து அதில் சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள் சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு மஞ்சளில் திருமஞ்சள் இருந்தால் இன்னி பெட்டர், இல்லைன்னா நார்மல் மஞ்சளே சேர்த்திட்டு கூட கொஞ்சம் பன்னீர் சேர்த்திக்கோங்க. வெற்றிவேர் போட்டு அது கரெக்டாக கேப்சர் ஆகலை இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா தப்பு கிடையாது. வெற்றிவேர் ரொம்ப நல்லது. ஒரு நேர்மறையான எண்ணத்தை அதில் கொடுக்கும், ஒரு தூய்மையை கொடுக்கும். இன்னும் கூட என்னென்ன வாசனை பொருள் உங்கள்கிட்ட இருக்கோ அதெல்லாம் சேர்த்திக்கோங்க. விபூதி, குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு என்னென்ன இருக்கோ ஒன்றுமே இல்லைனாலும் தப்பு இல்லைங்க. ஒரு சுத்தமான தண்ணியில் மஞ்சள் வச்சு அதில் 2 வேப்பிலை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். அம்பாளை நினச்சி ரொம்ப நிறைவாக இருக்கும். கூட 2 வெத்தலை, கொஞ்சம் வேப்பிலை, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு தாங்க வேண்டி வச்சேன். நீங்கள் எந்த அம்பாளை நினைக்கிறீங்களோ வேண்டி வச்சுக்கோங்க. கடைசியாக தான் தோணுச்சு பட்டை வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா பட்டை வச்சுருக்கிற அம்மன் பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் தான். அவங்க வந்து சிவசக்தி ரூபம். அதனால் டக்குன்னு ஞாபகம் வந்தது, வச்சு விட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லா சாமி படங்களுக்கும் பூவெல்லாம் போட்டு விட்டுட்டு ஃபைனலாக கீழே அந்த இடத்த தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் போட்டு விட்டுட்டு சட்கோண தீபமும் ஐஸ்வர்யமும் போட்டு விடலான்னு சொல்லி போட்டு விட்டேன். இந்த மாதிரியான கோலங்கள்லாம் வந்து கால்படாத இடத்துல போடுங்க. கால் மிதிப்படுற இடத்துல போட வேணாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியாக்கள் எல்லாம் இருந்தாலும் என் கூட கொஞ்சம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கு எப்போவுமே பிடிச்சமான இந்த பன்னீர் ரோஸ் கிடச்சிது. எங்கே கிடச்சாலும் நான் வாங்கிடுவேன். இது அப்படி ஒரு வாசனை கொடுக்குங்க வீட்டில். யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றிக்கலான்னு 6 தீபம் போட்டுட்டு கூடவே நம்ம மருதமலை முருகனுக்கு 7வது தீபமும் போட்டு என்னுடைய பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த அன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச அந்த 8 பாட்டையும் சொல்லி நிம்மதியாக பொறுமையாக 10 நிமிஷம் உட்காந்து, ஏன்னா அவ்வளோ வேலைகள் செய்கிறோம், ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அந்த ஆண்டவனை வழிபாடு பண்ணினா தான் நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறமா நம்ம சாம்பிராணி தூபம் தீபம்லாம் காமிச்சு எந்த தெய்வத்தை வேண்டினாலும் நல்ல நிறைவாக நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா நான் பூஜை ஸ்டோருக்கு போயிருந்தப்போ ஒரு பஞ்சகவிய கற்பூரம்னு கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம பழைய பூஜை ரூமில் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்போம். இந்த கற்பூரத்துலேருந்து நிறைய கருப்பாக புகை வரும் தெரியுங்களா. அதுதான் மெயினாக நமக்கு ரொம்ப பூஜை ரூம் டஸ்ட் ஆகிறதுக்கு காரணம். என்னடா பண்ணலான்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். கரெக்டாக என் கண்ணில் இப்போ தான் இது கிடச்சிது. மைல்டாக தாங்க எரியும், நின்று எரியாது ரொம்ப நேரம்லாம். கொஞ்சம் நேரம் எரிஞ்சாலும் அப்படி ஒரு திருப்தியாக இருந்தது. கொஞ்சம் கூட புகையில்லை. அணைஞ்சதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு புகை மட்டும் வந்தது. அதுவும் வாசனையாக இருந்தனால ரொம்ப நல்லா இருந்தது. கிடைச்சா வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த செம்பில் இருக்கிற தீர்த்தம் கூட பார்த்திங்கன்னா ஒன்று அந்த அன்றைக்கி சாயந்தரம் எடுங்க, அப்படி இல்லைன்னா மறுநாள் காலையில் எடுத்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. டெய்லி கூட வச்சு இந்த மாதம் ஃபுல்லாக வழிபாடு பண்ணலாம், ரொம்ப நல்லது. இல்லைன்னா வெள்ளிச்சவா மட்டும் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு மீதி இருந்தால் செடிகளுக்கு ஊற்றிடுங்க. கீழே ஊற்றிட வேணாம், கீழே யாரும் ஊற்ற மாட்டாங்க. இருந்தாலும் தெரியாமல் பூஜை முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு செஞ்சுருவாங்க இல்லைங்களா. அதனால தான் சொன்னேன். ஏன்னா அந்த சிவசாய் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு பொண்ணு கேட்டேங்க. கண்டிப்பாக அவங்க சின்ன பொண்ணாக தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆகி 3 வருஷம்தான் ஆச்சுங்க. பூஜை ரூம் வந்து கிச்சனில் இருக்குது, எனக்கு வந்து சரியாக பூஜைகள் பண்ண முடிய மாட்டேங்குதுன்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தான் சொன்னேன். கண்டிப்பாக சிஸ்டர், உங்களுக்காகவே நான் ஒரு பதிவு கொடுக்கலான்ட்டு தான் இருக்கிறேன். கட்டாயம் பாருங்கள். எந்த பூஜைகள் என்ன பண்ணினாலும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோட ஒரு உண்மையான அன்போடு பண்ணுங்கள். எந்த கடவுளாக இருந்தாலும் நல்ல வழி தான் காட்டுவாங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.